இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகிய சிறுமியை தனிமையில் வரச் சொல்லி மிரட்டிய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆபாச புகைப்படங்களை வெளியிடுவதாக மிரட்டி 20க்கும் மேற்பட்ட பெண்களின் வாழ்க்கையில் விளையாடியவர் சிக்கியது எப்படி? புதுச்சேரியைச் சேர்ந்த 16 வயது சிறுமி ஒருவர் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை பயன்படுத்தி வந்துள்ளார். அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்திற்கு தெரியாத நபர் ஒருவர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்க அதை சிறுமி ஏற்றுக்கொண்டுள்ளார். அந்த இன்ஸ்டாகிராம் கணக்கிலிருந்து பேசிய வாலிபர் சில நாட்களாக சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி பேசி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் சிறுமியை காதலிப்பதாகவும் தன்னுடன் தனிமையில் வர வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார். தனிமையில் வருவதற்கு சிறுமி மறுத்த நிலையில் சிறுமியின் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் இருந்து பதிவிறக்கம் செய்து அதை ஆடைகள் இல்லாமல் சிறுமி இருப்பது போல மார்பிங் செய்துள்ளார். பின்னர் அந்த புகைப்படத்தை சிறுமிக்கு அனுப்பி தன்னுடன் தனிமையில் வராவிட்டால் ஆபாச புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டி இருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அந்த சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவிக்க அவர்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். நேற்றைய தினம் மீண்டும் அந்த சிறுமியை தொடர்பு கொண்டு தாம் கடலூர் பேருந்து நிலையத்தில் இருப்பதாகவும் உடனடியாக கிளம்பி கடலூர் வராவிட்டால் மார்பிங் செய்த நிர்வாண படத்தை வெளியிட்டு விடுவேன் என்றும் மிரட்டி இருக்கிறார். நான் இப்போதே வருகிறேன் என்று சிறுமியின் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டில் இருந்து புதுச்சேரி போலீசார் மெசேஜ் அனுப்பியுள்ளனர். சிறுமியின் வருகைக்காக பேருந்து நிலையத்தில் காத்திருந்த நபரை புதுச்சேரி போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். புதுச்சேரிக்கு அழைத்து வந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மன்னார்குடியைச் சேர்ந்த முஜீப் அலி என்பது தெரிய வந்தது. சிங்கப்பூரில் சில ஆண்டுகள் பணி செய்துவிட்டு இங்கு வந்து எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டு வருகிறார் முஜீப் அலி. இன்ஸ்டாகிராமில் 5 போலி அக்கவுண்டுகளை வைத்து பல பெண்களை பாலியல் ரீதியாக ஏமாற்றி இருக்கிறார் முஜீப் அலி. சுமார் 20 பெண்களின் ஆடையில்லாத வீடியோக்களும் அவரது செல்போனில் இருந்ததை பார்த்து போலீசார் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். முதலில் பெண்களிடம் ஜென்டில்மேன் போல பேசி அவர்களிடம் தன்னை ஒரு நல்லவன் போல காட்டிக்கொண்டு பின்னர் தனது கிரிமினல் வேலைகளை செய்துள்ளார் முஜீப் அலி. இப்படி பழகிய பெண்களிடம் நிர்வாணமாக வீடியோ காலில் ஆடையில்லாமல் வரச் சொல்லி அதை ரெக்கார்ட் செய்திருக்கிறார். பின்னர் அந்த நிர்வாண வீடியோக்களை காட்டியே அந்த பெண்களை மிரட்டி தனது பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தி இருக்கிறார் முஜீப் அலி. பெண்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வரும் தெரியாத ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்களை ஏற்க வேண்டாம் என்றும் யாராவது மிரட்டினால் எந்த அச்சமும் இன்றி உடனடியாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தெரியாத ஐடியில போய் யாரு கூடயும் பழகாதீங்க, தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் பழகுங்க. இப்போ இந்த கதையில் என்னன்னா, ஒரு யாரும் தெரியாதவன் ஃப்ரெண்ட் ஆகுறான், அவங்ககிட்ட பழகுறான், ஃபோட்டோலாம் வாங்குறான். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை செக்ஸாக வந்து மார்பிங் பண்ணி இதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மிரட்டுறான். இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பகலில் வந்து உடனே புகார் கொடுத்ததால சைபர் டீம் வந்து அவனை எங்கன்னு பார்த்துட்டு அவனுக்கு வந்து சரி செக்ஸுக்கு வான்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப் மாதிரி போட்டு அவனை வர வச்சு பிடிச்சாங்க. முஜீப் அலியை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சமூக வலைதளங்களே உலகம் என்று மாறிப்போன இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற நபர்கள் குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்பது அனைவருக்கும் நல்லது.